குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என்னோட நேம் வந்து திவ்யலட்சுமி. நான் வந்து பிஎஸ்எஸ் நடத்துகிற மாண்டசரி டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸ்ரீ லலிதா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலுக்காக இப்போ இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். நான் வந்து இப்போ என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனில் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பற்றி டீச் பண்ண போகிறேன். அதில் நான் எடுக்கிற டாபிக் வந்து விட்டமின் ஏ அண்ட் கேரோட்டின். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபுட்டில் வந்து விட்டமின் மட்டும் இல்லை, ப்ரோட்டீன், நியூட்ரிஷன், மினரல்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. அப்புறம் ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நான் எடுத்துருக்க டாபிக் வந்து விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து எதுலலாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ண போகிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன இப்போ கேரட்டில் விட்டமின் ஏயோ டியோ இருக்குது. விட்டமின் டி வந்து சன்லைட்டில் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி எதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறது கூட சேர்த்து அது சாப்பிடாம இருந்தால் என்னென்ன நமக்கு பின்னாடி நம்ம அதனால கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பிள்ளைங்க இது சாப்பிடல அப்படின்னா அப்போ நமக்கு நாளைக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா அப்படி பயந்தாச்சும் அது வந்து நம்ம சாப்பிடுவாங்க. இப்போ கலர் ஃபுட்ஸ் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா முன்னாடிலாம் பழைய காலத்தில் வந்து நம்ம பாட்டியோ தாத்தாவோ வந்து இன்னைக்கு இதுதான் சாப்பிடணும், இப்போ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாம்பார் தான் சாப்பிடணும். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதோட கலர் வச்சு தான். அதாவது ஒரு நாளைக்கு ஒரே கலரில் உள்ள ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா இப்போ கீரை ஒரு நாள் சாப்பிட்டோம்னா மறுநாள் வேறு ஏதாவது ஒன்று பருப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் சாப்பிட்றோம். அதை வந்து இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கலர்ஸ் டே வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கோமோ அப்போ வந்து பிள்ளைங்க ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் போட்டு வர்றது, அந்த கலர் ரிலேட்டடாக ஃபுட் கொண்டு வர்றது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கோம். இப்போ நிறைய ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டே என்னென்ன சாப்பாடு கொண்டு வரணுங்கிறத ஒரு சார்ட் மாதிரியே போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்காங்க. எதுக்கு அப்படின்னா எல்லாமே பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து பிள்ளைங்க இது வேணாம் அது வேணாம் வீட்டில் சொல்லலாம், ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது அவங்க வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு வருவாங்க. அதனால் அது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ விட்டமின் ஏ பற்றி பார்க்கும்போது விட்டமின் ஏல வந்து என்னெல்லாம் அதிகமாக இருக்குன்னா முதல்ல வாட் இஸ் விட்டமின் ஏ. விட்டமின் ஏனா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். விட்டமின் ஏ கம்ஸ் ஃப்ரம் அனிமல் சோர்ஸ் சச் அஸ் எக், மீட் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். விட்டமின் ஏ வந்து அதிகமாக அனிமல்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். டெய்ரி ப்ராடக்ட்ஸுங்கிறப்போ நமக்கு பால்லேருந்து கிடைக்கிறது, அடுத்து என்னது தயிர், மோர், வெண்ணெய், அதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அப்போ அனிமல்ஸ்லேருந்து அது மட்டும்தான் கிடைக்கா? இல்லை. நம்ம மீட் சாப்பிட்றோம், அப்புறம் சிக்கன் சாப்பிடும் போது சிக்கனில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்குன்னா இல்லை. விட்டமின் ஏ வந்து சிக்கனில் அதிகமாக இல்லை, ப்ரோட்டீன் தான் இருக்குது சிக்கனில். ப்ரோட்டீன் வந்து சிக்கனில் இருக்குது, எக்கில் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ எக்லேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம சாப்பிடலாம். Vitamin A is fat soluble component that is produced by the body from two sources. அதாவது விட்டமின் ஏ வந்து ரெண்டு சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று என்னதுன்னா கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ரெட்டினால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சோர்ஸை வந்து விட்டமின் ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ விட்டமின் ஏ பற்றி பார்க்கும்போது அதோட சேர்ந்த ரிலேட்டடானது தான் பீட்டா கெரோட்டின்னு சொல்கிறோம். அதுவும் விட்டமின் ஏவோட சேர்ந்தது தான், ஆனால் அதுக்கு நேம் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பீட்டா கெரோட்டின் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. விட்டமின் ஏ நம்ம பிரிக்கும் போது அதை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். விட்டமின் ஏ என்னதெல்லாம் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிறது எல்லாத்தையும் விட்டமின் ஏன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நேச்சுரலாக கிடைக்கிறது எல்லாத்தையும் நம்ம பீட்டா கெரோட்டின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. க்ரீன் லீவ்ஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் பீட்டா கெரோட்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மோஸ்ட்லாக அதான் பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து சும்மா இந்த கலர் டால், இந்த கலரில் இது அப்படின்னு சொல்லி ப்ளே ஐட்டம்ஸோட நம்ம இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் ஃப்ரூட்ஸை வச்சோ இல்லை வெஜிடபிள்ஸ் வச்சோ அவங்களுக்கு கலர்ஸ் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கலர்ஸையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ விட்டமின் ஏல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாகும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் விட்டமின் ஏ வந்து ரொம்ப தேவை. ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஏன்னா விட்டமின் டேப்லெட்ஸ்னே இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் கொடுக்காங்கன்னா நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து எதுவுமே நியூட்ரிஷன் எடுத்துக்க மாட்டேங்கோங்கிறதுனால டேப்லெட்ஸில் கால்சியம் டேப்லெட் சாப்பிடுங்க, விட்டமின் சாப்பிடுங்க, அயன் சாப்பிடுங்கன்னு டேப்லெட்டாக சாப்பிட்றத விட நம்ம அது வந்து சாப்பாடில் எதில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம அதை சாப்பிட்டா நமக்கு அதோட ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து விட்டமின் ஏ வந்து ஃபங்க்ஷன் அண்ட் சோர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கணும். ஃபங்க்ஷன்னா அதில் என்னென்ன அதனால நமக்கு நடக்குது, சோர்ஸ்னால் அது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு. ஃபங்க்ஷனுங்கிறது வந்து விஷன்னா நம்ம வந்து
பார்க்குறது நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப நல்லது. அப்புறம் இம்யூனிட்டி சிஸ்டம், இம்யூனிட்டி லெவல் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். விட்டமின் ஏ நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா அதான் மில்க் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே விட்டமின் ஏ தான், விட்டமின் ஏ சோர்சஸ் தான். டார்க் க்ரீன் வெஜிடபிள்ஸ், அது மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் இருக்குது. இதில் இதுதான் இருக்குது அப்படின்னா இல்லை, எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்குது. விட்டமின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்கும். எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சில சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ப்ரோட்டீன், விட்டமின் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அது இவ்வளோ நேரம் அதோட ஃபங்க்ஷன்ஸும் சோர்ஸஸும் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சினா அது நமக்கு கம்மியாக இருந்தால் நமக்கு என்னென்ன குறைபாடு ஏற்படுங்கிறத பார்க்கலாம். விட்டமின் ஏ கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப அதிகமாக நமக்கு டிஃபெக்ட் ஆகுறது என்னதுன்னா நம்மளோட கண்ணு தான். கண் வந்து எப்படி இதாகும், பகல்லலாம் நல்லா கண்ணு தெரியும், இந்த ஈவினிங் அப்புறம் அதாவது இந்த மாலை கண் நோயின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அதிகமாக ஏற்படுறது வந்து விட்டமின் ஏ சத்து கம்மியாக இருந்தால். அதான் நம்ம க்ரீன் லீவ்ஸ்னால என்ன, நம்மளோட கீரை சாப்பிட நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஐ லெவல் வந்து கம்மியாயிடும். ஸோ பிள்ளைங்களுக்கு அந்த க்ரீன் கலர் சொல்லி கொடுக்கும் போதே கீரையை பற்றியும் நம்ம அதிகமாக சொல்லி கொடுத்து அவங்களை வந்து அதை வந்து சாப்பிட வச்சு பழகணும். அடுத்து வந்து விட்டமின் ஏ வந்து வேற எதுலலாம் அதிகமாக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? விட்டமின் ஏ கேரட்ல இருக்கு, ஓகே, ஃபிஷ்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ விட்டமின் ஏனா ஏ மட்டும் இல்லைல்ல, வேற நிறைய விட்டமின்ஸ் இருக்குல்ல. வேற என்ன நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்கு? இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ விட்டமின் ஏ மட்டும் எதுல இருக்குன்னு பார்க்கக்கூடாது. என்னென்ன விட்டமின் நம்ம உடம்புக்கு தேவைங்கிறத பார்த்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம